கை கொடுக்கும் கையில எனக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன இது வந்தது. டைட்டில் சாங் எழுதுவாங்க. ஆல்ரெடி அவர் இசையில அழித்தந்த பூமி அன்னையில எழுதியிருக்கேன், வெற்றியில பாட்டு எழுதியிருக்கேன். இருந்தாலும் அந்த டைட்டில் சாங்ல ஒரு பிரச்சனை வந்தது. மகேந்திரன் சார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வர்றது ஒரு தோல்வியிலேருந்து தான் அந்த தொடர்பே ஆரம்பிச்சது. ஸ்ரீவி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்னு ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு டைமும் ஒருத்தர் சொல்லும் போது அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் பார்த்து சூஸ் பண்ணி ஒரு கெஸ்டா அவங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். இவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், பாடலாசிரியர், இயக்குனர், இப்போ நடிகர். பாடலாசிரியர் போது நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு நல்ல பாடல்கள் கொடுத்திருக்காங்க. ஹாரர் ஒரு பெரிய ஜேர்னர், தொலைக்காட்சி தொடர்ல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பெரிய ஒரு முத்திரையை பதித்தவர், ஒரு பன்முக கலைஞர் திரு யார் கண்ணன் அவர்கள். அவர்கிட்ட அவருடைய அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். யார் கண்ணன் அப்படின்ற பேர் எல்லாருக்கும் பரிச்சயம், பிரபலம். உங்களுக்கு பல முகங்கள் இருந்தாலும் இந்த இயக்குனரா அந்த யார்ன்ற ஒரு படம் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தேடி கொடுத்துச்சுன்னு சொல்லணும். இன்னைக்கு அந்த படமே ரொம்ப ஒரு பெரிய அப்படியே ஒரு ட்ரெண்ட் செட்டரான ஒரு படம். அதுக்கப்புறம் நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, நிறைய பாடல்கள் எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நடிகராகவும் உங்களோட பயணத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்கனால நிறைய விஷயங்கள் இருக்கு நுணுக்கமா பேசுறதுக்கு. அது எல்லாத்தையும் விரிவா பேசலாம் சார். ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும்னு எனக்கு தோணும் போது, நீங்க பேச்சாளரா இருந்திருக்கலாம், பட்டிமன்றங்கள் போயிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு தோணுது என்னன்னா, மகேந்திரன் சார் அவர்களுடைய பணியாற்றிய அனுபவம், அவரோட கூடவே இருந்த அசோசியேட்டா இருந்திருக்கீங்க. ஒரு யதார்த்தவாதின்னு சொல்லுவேன் நான். அவருடைய படங்கள் பார்க்கும்போது நம்ம வீட்டுல, நம்ம ஊர்ல, இங்க பக்கத்துல நடக்கிற மாதிரியான விஷயங்கள், ஒரு வீட்டுக்குள்ளோர எவ்வளவு சாதாரணமா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பீச் அவரோட படங்கள்ல பார்த்திருக்கேன். அதுல கூடவே நீங்க பயணப்பட்டிருக்கீங்கன்னும் போது அந்த அனுபவம்ல இருந்து பேசலாம் சார். ஆக்சுவலா மகேந்திர சார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வர்றது ஒரு தோல்வியிலேருந்து தான் அந்த தொடர்பே ஆரம்பிச்சது. நான் பூண்டி கல்லூரியில படிக்கிறப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக அதிராமண்ணம் போயிருந்தேன். காதர் மொய்தீன் கல்லூரி. அங்கே அப்துல் ரஹ்மான் ஜட்ஜு, அவருக்கு கீழே 3 பேர். அதுல மிகச்சிறப்பா நான் கவிதை பாடினேன், ஃபுல் கிளாப்ஸ். ஆனா ஒரு கீழே இருந்த 3 ஜட்ஜினால ஒரு அரை மதிப்பெண்ல எனக்கான அந்த சுழற்கோப்பை, கல்லூரிக்கு கொண்டு போக வேண்டிய சுழற்கோப்பை தவறிடுச்சு. ஆனா இதை அப்துல் ரஹ்மானால ஒத்துக்கவே முடியல. அவ்வளவு நம்ம விட்டு கொடுக்க அவருக்கு மனசு இல்லை. ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட, கட்டி தழுவி அவருக்கு போத்தன பொன்னாடை எடுத்து போத்தி, அதாவது காதுல ஒரு செய்தி சொன்னார், கவலைப்படாதீங்க, பாரதியார் இதே மாதிரி பாட்டு எழுதினப்போ செந்தமிழ் நாடகம் போதினிலே அது முதல் பரிசு தரல. ஆனா முதல் பரிசு வாங்கினவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு இப்ப தெரியாது, பாரதிய பின்னாடி தெரிஞ்சது. அதனால ஒரு நாள் உங்களுக்கு அதுக்கான நேரம் வரும், என்னோட புத்தகங்கள் அத்தனை உங்களுக்கு பரிசா கொடுக்குறேன். ஒரு கால் நான் முதல் பரிசு வாங்கியிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. அப்துல் ரஹ்மான் அந்த பிள்ளையார் சொல்லி, அந்த காலேஜோட சேர்மன் யாருன்னு பார்த்தா, அவர் அடுத்து சார் நீங்க சினிமாக்கு பாட்டு எழுத போகலாம் அப்படின்னு வந்தார். அவர் யாருன்னா இயக்குனர் மகேந்திரன் சாரோட சொந்த மைத்துனர். அவரு அதிராமண்ணத்துல கல்லூரி மாணவர் சேர்மனா இருக்கிறார். அப்பதான் தங்கப்பதக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சிவாஜி சாருக்கு படம் பிரமாதமான ஒரு ஹிட். அது நீங்க சென்னை போனா சொல்லுங்க, மிக ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவர் தான் ஆரம்பிச்சு வச்சது. பட் நான் டிகிரி முடிச்ச உடனே நான் சென்னைக்கு கிளம்புறப்போ, அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டரு பட்டுக்கோட்டை அருகில மதுக்கூர்ன்ற ஒரு ஊரு, அவருக்கு இருக்கிற குழந்தைகள்ல 10 பேர்ல நான் 8வது பையன். ஃப்ரீடம் ஃபைட்டர். அப்போ 8வது பையன். எல்லாருமே ஒரு வறுமையில, ஆனா கல்வி மட்டும் செல்வ செழிப்போட எல்லாருக்கும் கிடைச்சது. வெறும் பேனாவோட முன்பதிவு இல்லாத பயணம் பட்டுக்கோட்டையில இருந்து ரயில்ல. ஆனா பின்பதிவுகள் ஏராளமா வந்துருக்காங்க. அப்போ நான் வந்ததும் ஒரு பத்திரிகையாளனா ஆகணும், இல்ல பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்றது ஒரு நோக்கத்தோட தான் வந்தேன். மகேந்திர சார் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். அப்போ
சரி இடையில வந்து ஒரு பத்திரிகையாளனா வேலை செய்வோன்ட்டு ஜேர்னலிஸ்டா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்னை வந்து கூப்பிட்டு அந்த நான் கொண்டு போன கவிதை நோட்டுகள் எல்லாம் ஒவ்வொன்றா வரிசையா எடுத்து எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரு, என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறீங்களான்னு. இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நான் வந்து பாட்டு கேட்டதான் போனேன். என்கிட்ட உதவியாளராக சேர்ந்துருங்க. அன்னைக்கே வேலையை தொடங்கினேன். அவர் வீட்டில் அன்னைக்கு முதல் நாளே சாப்பிட்டேன். அவங்க துணைவியார் சமைச்சு. இரவு நான் கிளம்புறப்போ என் பாக்கெட்ல பணத்தை வச்சு, நீங்க நடந்து போகாதீங்க, பஸ்ல போகாதீங்க. ஆனா நான் நடந்து தான் போனேன். எப்படின்னா ஒரு ராஜ நடை போட்டு அப்படியே நடந்து போறேன். போனப்போ இருந்த நிலை வேறு, திரும்பி வரப்போ இருந்த நிலை வேறு. அந்த பயணம் வந்து அப்படியே அடுத்தடுத்து ஏணிப்படிகள், பகலில் ஒரு இரவு, காளி, ரிஷிமூலம், ஹிட்லர் உமானாத்து, இதெல்லாம் வந்து நான் வசனம் உதவியாளர், திரைக்கதை வசனத்துக்கு அவர் பண்ணுவாரு. நான் வந்து அதுக்கான காப்பி எடுக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லா டைமும் கூடவே ஒரு வளர்ப்பு பையன் மாதிரி இருந்தேன் கூட. இன்னொன்னு ஒரு எனக்கு கொடுத்த சிறப்பு என்னன்னா, ஏதாவது தமிழ்ல வந்து இதை எப்படி எழுதலாம், இதை எப்படி இந்த டைட்டில் டிசைன் பண்ணலாம், இதெல்லாம் வந்து எங்கிட்ட ஒரு ஐடியா முதல்ல செய்ய சொல்லுவார். அதே மாதிரி இது இப்போ வருமா, இச்சு வருமா, ஏன்னா முறைப்படி தமிழ் படிச்சுட்டு இருந்தோம் போனதுனால. அப்படியே இருக்கிறப்பதான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துகிட்டேன். நண்டு படத்துல பாட்டு எழுதினேன், மெட்டியில பாட்டு எழுதினேன். ஒரு காலகட்டத்துல அவரிடம் வந்து விடைபெறுகிற ஒரு சூழல் வந்து, எந்த மைத்துனர் மூலமா நான் வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணணும், அந்த மைத்துனரே அவர் தொடர்பான ஒரு படத்துக்கு இந்த பாட்டு எழுத கூப்பிட்டாரு. அப்புறம் நீங்களே டைரக்ட் பண்ணணும்ட்டாரு. அப்படி நான் வெளியில வந்து டைரக்ட் பண்ண முதல் படம் தோல்வி படம், வடிவங்கள்னு ஒரு படம். எனக்காக என் டீம்ல யூனிட்ல அத்தனை நாட்களை யார் யாரெல்லாம் பழகினாங்களோ எல்லாருமே வந்து நடிச்சாங்க. சுஹாசினியில் ஆரம்பிச்சு ராதிகா ஒரு மெயின் கேரக்டர் பண்ணாங்க. இப்படி எல்லாருமே நடிச்சாங்க. ஒரு கலைப்படம், லெனின் சார் நடிச்சாரு, எடிட்டர் லெனின் சார் வந்து நடிச்சாரு. அவர் தான் எடிட்டர், அவர் தான் தொடங்கி வச்சாரு. அந்த படத்துக்கு பிறகு நான் வந்து உண்மையிலேயே அவர் தோல்வி ஒரு டைரக்டருக்கு வந்தா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு நான் கொஞ்சம் கதைகள் பண்ண ஆரம்பிச்சேன். சிவகுமார் சாரை பார்த்து ஒரு கதை சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர். அப்போ வந்து சிவகுமார் சார், சரிதா காம்பினேஷன் வெற்றி படம். அந்த 2 பேரும் பண்றதுக்கான படம் வந்து அருமையான கதை, இப்பவும் பண்ணலாம். அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயே திரும்ப வந்து எனக்கு, நான் எந்த இடத்தை விட்டு வெளில வந்தனோ அந்த இடத்துல இருந்தே அழைப்பு, திரும்ப வந்து வேலை செய்யணும். கை கொடுக்கும் கை, அது எங்கிருந்து அந்த டைட்டில் மகேந்திர சாருக்கு கை கொடுத்ததோ இல்லையோ, எனக்கு கை கொடுத்தது. எப்படின்னா, கை கொடுக்கும் கை, அதாவது இப்போ ஸ்டார்ட் கட் சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர்கிட்ட போய் நம்ம கோ டைரக்டரா வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் மனசு சங்கடப்படும். ஆனா என்னோட டைரக்டர், அதனால நான் போய் வேலை செய்யறப்பதான் அந்த படத்துக்கு NSC TT வாங்கின விநியோகஸ்தர் யாருன்னா கலைப்புலி தான், ஜி சேகர், ஈசு, இந்த கூட்டணி அந்த படத்தை விநியோகஸ்தரா வந்தாங்க. டெய்லி வந்து வருவாங்க, இங்க என்ன ஷூட் பண்றாங்க. அதுல என்ன ஒரு இதுன்னா, மகேந்திரன் சார் எனக்கு கொடுத்திருந்த இடம், ஒரு டப்பிங்னா கண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவார். அப்போ ஒரு திறமைசாலி அப்படின்றத இவங்க எல்லாம் உணர்ந்தாங்க நம்மள, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ரஜினி சாரோட பழகிற வாய்ப்பு, எல்லாம் ஸ்ரீதேவி அம்மாவோட பழகிற வாய்ப்பு, இப்படி எல்லா நடிகர் அப்போ சினிமாவோட பொற்காலம். சுகாசினி, மோகன் எல்லாம் எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் வந்து அங்கே கை கொடுக்கும் கையில எனக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன இது வந்தது. டைட்டில் சாங் எழுதுறது ஆல்ரெடி அவர் இசையில அழித்தந்த பூமி அன்னையில எழுதியிருக்கேன், மெட்டியில பாட்டு எழுதியிருக்கேன். இருந்தாலும் அந்த டைட்டில் சாங்ல ஒரு பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல டான் சார் வந்து அங்க இருந்தார். அவர் எனக்கு ஆறுதல் சொன்னார், விடு, எல்லாரும் இளையராஜாவின் இன்னிசை மலைகள்னு அப்போ படம் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டம், பயணங்கள் முடிவதில்லை, போஸ்டர் டிசைன்லாம் பார்த்தா இளையராஜாவின் இன்னிசை. அப்பதான் சொன்னாரு, நாம ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு நாம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, நரசிம்மனின் நாதம் அழகு அப்படின்னு கேப்சர். அதுதான் யார். இந்த யார் வந்து பண்ணணுமான்னு நான் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா ஒரு கவித்துவமான படங்கள், முள்ளு மலர், முதலி பூக்கள், பூட்டாத பூட்டுக்கள், மெட்டி, நம்பி, ஜானி,
நெஞ்சத்துக்கு இல்லாது கைகள் இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் சேர்ந்து வந்து நாம இப்படி ஒரு படம், அதாவது ஸ்பீல்பர்க் பேட்டர்ன், ஃபேண்டசி எலமெண்ட், ஹாரர், ஹிச்காக்கு, அப்புறம் வந்து பார்க்கலாம், அதையும் பார்ப்போம். இன்னொன்னு, இப்போ லவ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, காதல் படங்கள், குடும்ப படங்கள் பண்றதுக்கு நிறைய பேர், ஹாரர் பண்றதுக்கு அப்போ வந்து பெரிய காம்படிஷன் இல்லாத ஒரு சூழல். சரி, நம்ம அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுமே அப்படின்னு மைண்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் ஒரு ப்ராவர்ட் சொல்லுவாங்க, பாம்பு திங்கிற இடத்துக்கு போனா நடுக்கண்டம் நமக்குன்னு போயிடணும், தலையை வேணா வாழ்வன், அது சென்டர் பீஸ் எதுவும் எடுப்போம்னா ஒவ்வொரு நாளும் ஸ்பீல்பர்க் படம், ஹிச்காக் படம், ஹிச்காக்கோட பேர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு ஸ்பீல்பர்க், இண்டியானா ஜோன்ஸ்ல எத்தனை பார்ட் இருக்கோ எல்லாமே பார்த்து 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 அப்படியே நாம வந்து எப்படியாவது ஒரு நல்ல தரமான ஹாரர் கொடுக்கணும். அப்பதான் மைக்கேல் ஜாக்சனோட ஹாரர், மேக்கிங் ஆஃப் ஹாரர் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அந்த ஹாரர், மேக்கிங் ஹாரர் கூட எனக்கு பயன்பட்டுச்சு யாரோட இன்டர்வியூ. அந்த படம் வந்து பண்ண போறப்பவே ரஜினி சார் வீட்டுக்கு போய் டான் சார் அழைச்சிட்டு போயிட்டு, தான் ப்ரொடியூசர் வைரவி இவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. அப்போ முதல்ல கைப்பிடிக்கிட்டாரு. நான் ரஜினி சாரை பூஜைக்கு கூப்பிட்டேன். அவர் சொன்னாரு, இல்லை மும்பை ஒர்க் இருக்கு, ஆனா நான் எப்படியாவது இந்த படத்துல ஷூட்டிங் நடக்கிறப்ப வரேன், ஆனா இந்த சென்டென்ஸ் வேற மாதிரி ஆச்சு, பின்னாடி வரேன்னாரு. சரி, ஓகே. அவர் எப்பவுமே ஒண்ணு கேட்பார், ப்ரொடியூசர் சரியானவங்களா, படம் பண்ணுவாங்களான்னு என்கிட்ட தனியா கேட்டார். நல்லா பண்ணிடுவாங்க. வைரவியே அப்போ பிரமாதமா ரிலீஸ் பண்ண ஒரு டான்சர். அப்போ வெளியில வந்து படத்தை ஆரம்பிக்கிறோம். அதுல பாடல்களும் நான் தான் எழுதுறேன். முதல்ல எழுதின பாட்டு இருக்கா, ஆன மேல அம்பாரியா, குட்டி ஆடுறது சிங்காரியா, போன வாரம் தஞ்சாவூரம், குட்டி இந்த வாரம் சிங்கப்பூரா. நான் வந்து எந்த இதுக்கு வேணாலும் எழுத தயார்ன்றதுல பிரமாதமான சாங்கு. இப்பவும் தான் சார் சொல்லுவாரு, கண்ணன் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி ஆன மேல அம்பாரியான்னு எழுந்தது இன்னைக்கும் லைம் லைட்ல பெருசா ஒரு பெரிய ப்ரொடியூசரா. அந்த படம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப எப்படியாவது ரஜினி சாரை இந்த படம் ஷூட்டிங்க்கு வர வைக்கணும்னு நினைச்சா கிளைமாக்ஸ் வரைக்கும் போயாச்சு. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட தயாரிப்பாளர்கள் சொன்னாங்க, ரஜினி சார் வந்து இந்த படத்துல கிளைமாக்ஸ்ல வந்தா நல்லா இருக்கும். பட் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சரி, போய் கேட்போம் அப்படின்னு. கிளைமாக்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். எல்லா ஊரோட இதுவும், அதாவது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் ஆரம்பிச்சு திருவண்ணாமலை, அப்படியே மதுரை மீனாட்சி ஆயிரங்கால் மண்டபம், இங்கே நம்ம மகாபலிபுரம் போற வழியில நித்திய கல்யாண பெருமாள் கோவில் வரைக்கும் ஃபுல்லா எல்லா கோயில்களும் உள்ள இதுல இருக்கும். அப்போ அதுல மத நல்லிணக்கத்தோட எல்லாரும் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஒரு 95% ஃபுல்லா மிரட்டியாச்சு. கடைசியா வந்து ஸ்பிரிச்சுவலா அந்த படத்தை முடிய போறப்போ அதோட இம்பாக்ட் நல்லா இருக்கும். சச்ச ஒரு வைரம் மாதிரி ஜெய்சங்கர் சார், அவரு எனக்கு முதல்ல அதுதான் பழக்கமானாரு. அவருக்கும் நம்ம இம்செல்லாம் கொடுத்தோம். மேல இருந்து ராக் பீஸ் விழற மாதிரி இதுல உண்மையிலேயே அவர் தலையில பட்டுடுச்சு. ஆமா ஆமா, தலையில எல்லாம் குகையில இருந்து உள்ள வரப்போ தலையில எல்லாம் பிளட் வந்துருச்சு. மற்றவங்கன்னா ஆர்டிஸ்ட் பேக்கப் பண்ணிட்டு போகலான்னு, காய்ச்சிட்டு வேஸ்ட் ஆயிடும், எடுக்கலாம் அப்படின்னு ஜெய் சார். அப்புறம் அவரே கிளைமாக்ஸ்ல என்ன பண்ணாரு, அவரு நெருங்கிய உதவிகள் எல்லாருக்கும் சேர்ந்தாரு. அங்க அவர் சம்பந்தப்பட்ட கிறிஸ்துவ இதுல எல்லாம் ஷூட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. அப்படி எல்லா மதங்களும் பண்றப்போ நம்ம இந்துக்கு ராகவேந்திரரை வந்து ரஜினி சார் ப்ரே பண்ண நல்லா இருக்குன்னு போய் அவர்கிட்ட இந்த மாதிரி சும்மா ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, ஒரு 2 ஷாட்டு யோசிச்சாரு. நான் சொல்றேன் அப்படின்ட்டாரு. இருந்தாச்சு. திரும்ப ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தாரு, கண்ணன் அரை மணி நேரம் இல்லை, ஒரு நாள் உங்களுக்காக நான் தரேன், இது மட்டும் வேணாம், ஜென்ரேட்டர் தான் வேணும், வயசு கார்டில் சும்மா 1 kV 2 kV இந்த மாதிரி லைட்ஸ் கொண்டு வரணும், இம்பார்ட் பண்ணுங்க. போனா அதே மாதிரி வீட்டுல வேற யாருமே இல்லை, அவர் மட்டும் இருந்தாரு. எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு. நம்ம ஆளுங்க இந்த 2 kV 1 kV வைக்கிற சாக்குல அவரோட ஏசி எல்லாம் பண்ணால் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகி கோவப்பட்டு, ஏற்கா ஒன்றும் இல்லை, இதனால என்ன போகும், நார்மல் பேசாம நம்ம பாட்டு அதெல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த போர்ஷன் வந்து, அதாவது இப்போ ஒரு கால் பூஜை அறையில வந்து அவர் வேற யாரையும் ஷூட் பண்ண இது வரைக்கும் அலோவ் பண்ணல.
ஆனா அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். அதுல வந்து என்னன்னா, பூஜை அறையில ஷூட் பண்ண ஒரே டைரக்டர் நான் தான். அதுலயும் வந்து அவர் வீட்டுல அதை ஷூட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு ஃபுல்லா நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. நான் ஒரு 1/2 மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு அரை இது ஃபுல்லா எடுத்துட்டேன். எடுத்துட்டு அவர்கிட்ட பிரியா விடை பெற்று அப்படி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் நடிச்சிருக்கிறதால படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சொன்னார், படம் பார்க்கறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், விளம்பரங்கள்ல பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நாங்க வந்து கரெக்டா அதுல அவர் இருக்காருன்றதே காட்டல. பட் என்னன்னா, நாங்க அதுல ஒரு உத்தி பண்ணிருந்தோம். அதாவது உலக நன்மைக்காக யாகம் அப்படின்னு பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் இருக்கும். ஒரு தினகரன் பேப்பர் ஒரு டீபாயில இருக்கும். ஒரு கை வந்து அந்த பேப்பரை எடுக்கும். கை தான் என்ட்ரி ஃப்ரேம்ல. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் அப்படியே டில்ட் ஆகும். டில்ட் ஆகிறப்போ சாரோட ஃபேஸ் என்ட்ரி ஆகும். அப்போ அவர் வாசிக்கிறது அவரோட க்ளோஸு, பேப்பரோட க்ளோஸு, அப்புறம் கொஞ்சம் வைடு வந்து, அப்புறம் ஒரு மெட்ரேஜ் வந்து யோசிப்பாரு, பேப்பரை டீபாயில் போட்டு, அதுக்கப்புறம் ப்ரே பண்ணணும்ட்டு அவரே போவார். ப்ரேயர்ல நிறைய ஷார்ட்ஸ். இது எதுக்காக பண்ணதுன்னா, இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு தேவி பாரடைஸ்ல ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்போ இந்த கை வர்றப்போ, கை என்ட்ரி ஆகுறப்போ இந்த கை யாரோடதுன்னு யாருக்கும் தெரியாது. அதான் உண்மை. ஆனா அதுலயே 2வது ஷோ பாக்குறப்போ கை என்ட்ரி ஆனதுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வராங்க அப்படின்றது அதுல தெரிஞ்சு ஒரு தெருளுக்காக நாம பண்ணோம். கை என்ட்ரி ஆகுது. இப்படி ரஜினி சார் வந்து அந்த படத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய வெல்விஷரா இருந்தாரு. என்னன்னா, இப்ப இன்னைக்கு சினிமால ஹீரோஸ் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அதிகமா நட்போட பழகிறதுக்கான வாய்ப்பு கலந்துருச்சு. ஏன்னா கேரவன் கலாச்சாரம் வந்துருச்சு, மானிட்டர் வந்துருச்சு. இப்போ அப்போ வந்து மானிட்டர் கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, ஃபிலிம் ஃபார்மேட். ரஜினி சார் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் முத நாள் நைட்டு ஒரு 12 மணி ஆச்சு, கேக் வெட்டி கொண்டாடிட்டு எல்லாம் வந்து இருந்த. சரி சார் காலையில லேட்டா எழுந்திருப்பாரு, அதுவும் தொட்டப்பட்டார் அப்படின்னு நினைச்சோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் தான் ஒரு தும்பாப்பு மாதிரி அப்படி நல்ல லேர்னு அப்ப ஷார்ட் போட்டு அப்படி பட்டை போட்டு அப்படி வந்து நிற்பாரு.